பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் பேசும்போது விஜய் குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போது அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அவங்க ஒரு டாக் ஆரம்பித்தாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராகவும் இந்த தேர்தலில் 2026 தாவேகா இருக்கும். விஜயினுடைய இந்த அரசியல்ங்கிறது கூட்டணி எங்ககிட்ட வாங்க அதிகார பகிர்வுன்னு சொன்னார். ஆனால் அதிமுகவோட ஒரு கூட்டணி பேசுகிறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளாக மட்டும்தான் அதிமுக குறித்தான விமர்சனத்தை கொள்கை பரப்பு செயலாளர் முன்வைக்கிறாரு. அதை தவிர்த்துட்டு அதிமுகவுடனான எந்த சிக்கலையும் அவங்க வளர்த்துக்கவே இல்லை. ஆனால் நேரடியாக திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு பேசுகிறாரு. இதில் எந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் சார், அதிமுகவோட அவங்க பேசினாங்கன்றது உண்மை தான். அது பேச்சு அந்த டிமாண்டு, அவங்க வச்ச டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதிமுகவில் ஏற்றுக்க முடியல. ஆனால் தாவேகாவிலேயே ஒரு குரல் என்னவாக இருந்ததுன்னா, நம்மளுடைய ஓன் செல்வாக்கு என்னன்னு தெரியணும் நமக்கு அப்படின்னு. அவசியமா அப்படி தெரியணுமா? இல்லை, அப்படி தெரிஞ்சாதான் அடுத்தது அவர் ஃபர்தராக பிளான் பண்ண முடியும். இப்போ நாளைக்கு அதிமுகவோட சேர்ந்து போட்டி போடுறா வச்சுக்கோங்களேன். அப்போது எங்களால் தான் உங்களுக்கு ஓட்டு வந்தது, இல்லை அவரால் தான் இவருக்கு ஓட்டு வந்து நம்ம சொல்லுவோம்ல. அப்போ உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன தெரியாது. இப்போ 2006, 2009 விஜயகாந்த் தனியாக போட்டி போட்டார். ஒரு 9-10% வரைக்கும் காமிச்சார். இப்போ ஜெயலலிதாக்கு அதோட அருமை புரிஞ்சு கூப்பிட்டு 2014 உள்ளே இழுத்து போட்டாங்க. ஆனால் இப்போ இவருடைய செல்வாக்கு தெரியாத போது அவர் தனக்கு ஒரு செல்வாக்கை தெரிஞ்சிருந்தாருன்னா ஃப்யூச்சரில் வந்து அவர் பேசுறதுக்கு ஈஸி. இப்போ 8% சீமான் இருக்கேன்னு சொல்கிறாரு, அதை வச்சுதான் அவர் பேசிகிட்டே இருக்கார். ஸோ அவரது 8% ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வரப்போகிற தேர்தல் குறையுன்றது அடுத்த கட்டம். ஸோ ஆனால் இவருக்கு வந்து என்னன்னு தெரியல. அன்டெஸ்டட்னா தனக்கு தானே தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக்சுவலாக அது தெரிஞ்சிக்க வேண்டிய, அது வந்து முதல்லேருந்தே அவங்க கட்சியிலேயே வந்து தனியாக போகலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக நடுவில் வந்ததுனால, அவங்களுக்கு வேறு வழியில் வந்ததுனால, சரி அதிமுக விஷயத்தில் நம்ம ஒரு ஈக்குவலாக பார்ட்னராக கேட்டு பார்க்கலாம் அப்படின்றது காரணம் என்ன. அது எந்த புள்ளியில் அப்படி ஒரு யோசனை வருது சார்? அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, 16-20% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை சார், அதிமுகவோடு போகலாங்கிறத வந்து செல்வாக்கால தான் முடிவு. செல்வாக்கு தான் அவங்க அல்ல. அதிமுக அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கும் 16-20% ஓட்டு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இல்லையா. அதனால் நம்ம வந்து அப்படி போகிறதுனால நம்ம ஈக்குவலாக கேட்கலாம். முதன்மை சக்தியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஈக்குவலாக போட்டி போட்டால் ஓரளவுக்கு சரியாக சிஎம் கேண்டிடேட்டாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது சார். இப்போ கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களே அப்படி கேட்க மாட்டாங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட ஒரு கட்சி. அந்த கட்சிகிட்ட போய் தேர்தலே சந்திக்காமல் பாதிக்கு பாதி சீட்டு 2.5 வருஷம் நீ முதல்வர் நான் முதல்வர் அப்படின்னு சொல்லுவது வேடிக்கையான ஒன்றா இருக்குன்றது புரியாமையா அதை கேட்டிருப்பாங்க. இது வேடிக்கையாக இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக பல பேருக்கு இது வேடிக்கையாக தான் இருக்கலாம். ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு, தனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, தனக்கு மக்கள் அந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க, இளைஞர்கள் என் பின்னாடி இருக்காங்க அவர் நினைக்கிறார் சார். அவருடைய நம்பிக்கை இது ஆக்சுவலாக வந்து. இல்லை, அப்போ அது சேரவே சேராதுன்ற எண்ணம் இருந்தால் தானே சார் அப்படி கேட்க முடியும். நான் அது அந்த அர்த்தத்தில் கேட்கல. இல்லை, அதாவது சேரவே சேராது இல்லை. அதிமுக அந்த அளவுக்கு டெஸ்பிரேட்டாக இருக்குது. ஒருவேளை அவங்க ஒத்துட்டாங்கன்னா டெஸ்பிரேட்டாக இருக்காங்க. எப்படியும் அவங்களுக்கு வந்து 26 தேர்தலில் நல்ல கணிசமான வெற்றியை பார்த்தானோ அவங்க பாஜகவோட போக வேண்டாம்னு ஒரு முடிவில் இருந்தப்போ, சரி இது ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஜெயிக்கிறதுக்கு உண்டான பெர்ஸ்பெக்டிவே என்னால் தான் கொடுக்க முடியுன்றப்ப நான் ஹையாவே டிமாண்ட் பண்ணிக்கிறேன் அந்த அர்த்தத்துக்குள்ள வரும். ஆமாம், அவர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் சார். அவருடைய பிரச்சாரம் வந்து நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எடப்பாடியோட செல்வாக்கு கம்பேர் பண்ணும்போது ஓட்டர் கருத்து கணிப்பே வச்சுக்கோங்களேன், 18% அவருக்கு சிஎம் கேண்டிடேட்டாக அவர் கொடுத்துருக்காங்க, இவருக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் இன்னும் பேசுவார்ல. இனிமேலும் எடப்பாடி அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் இந்த ஓட்டர் கருத்து கணிப்பே அவர் விஜய் இன்னும் ரொம்ப தன்னை வந்து ரொம்ப ஹைப்பாக நினச்சிப்பார், ரொம்ப உயர்வாக நினச்சிப்பார். ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து எடப்பாடி வந்து ஒரு கட்சியை வந்து தலைமையில் இருந்தால் கூட அந்த கட்சி வந்து கட்டுமானம் உள்ள கட்சியாக இருக்குது, தலைவர் பலவீனமாக இருக்கார். விஜய் வந்து கட்டுமானம் பலவீனமாக இருக்குது, தலைவர் செல்வாக்காக இருக்கார் விஜய் விஷயத்தில். இப்போ முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு மக்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஸ்டாலினுக்கு அடுத்தபடியே விஜய் ஞாபகம் வருது. ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவர் அரசியலில் இருக்கார். எடப்பாடி வந்து செல்வாக்கு இல்லாதவர் 3வது இடத்துக்கு போகிறதே ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட கட்சி இருக்குது, இவர்கிட்ட கட்சி வந்து இப்போதான் கட்டுமானம் உருவாகுது. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள இதான் வித்தியாசம். அதான் அதை புரிஞ்சுட்டு தான் அவர் கேட்குறாரு, நான் செல்வாக்கு மிக்க நடிகர் நான். அவர் முதல் நாள் சொல்கிறாரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு, அடுத்த நாள் இந்த கருத்து கணிப்பு வருது. இதுக்கு பின்னாடி என்ன உள்ளடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது அப்படி சந்தேகப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக இவர் முதல் நாள் இப்படி சொல்லும்போது மறுநாள் இப்படி ஒரு கருத்து கணிப்பு வருது இல்லை. ஆனால் ஓட்டர் இந்தியாவுடைய வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் உள்ள பூந்து ஒரு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரியான விஷயங்களை
இந்த சூழலில் சொல்லுவாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கேட்டதே வந்து ஃபோன் கால்ல கேட்டோம் அப்படின்னு தான் இல்லை, அவங்க சி ஓட்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையுள்ள நிறுவனமா இதுவரையும் பேசப்பட்டிருக்காங்க. ஆமா, இதுவரையும் பேச மறுக்கல. பட் ஆனா இந்த கருத்து கணிப்பு ஃபோன் கால்ல கேட்டோம் அப்படிதான் சொல்றாங்க. அதான் ஃபோன் காலில் கேட்டாங்களோ இல்லை ஆன்லைனில் கேட்டாங்களோ எப்படி கேட்டாங்களோ கடைசியில் ஒரு அவங்க அந்த அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுனால அவங்க சொல்கிற விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதுனால இப்போ எல்லாமே அதை எடுத்துன்னு பேச வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க இல்லையா. அதனால் இப்போ வந்து விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் தன்னை வந்து ரொம்ப கெத்தாக இருப்பார் ஆக்சுவலாக. அப்போ இனிமேல் நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கிட்ட போய் பேசணுன்னா உண்மையிலேயே ஒரிஜினலாக பேசினா பாருங்க, பாதிக்கு பாதின்ற விஷயம் அது வந்து இன்னும் ரொம்ப அழுத்தமாக பேசக்கூடிய ஒரு லெவலில் அவர் தள்ளப்படுவார். அது வந்து தாவேகாவுக்கு வலு சேர்க்கும். ஆமாம், கண்டிப்பாக வலு சேர்க்கும். இல்லை, அவர் பேசுறது இல்லை, அந்த எண்ணமே சொல்கிறேன். இல்லை, we have achieved 18 அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் தானே இது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து கணிப்பு கொடுத்து நம்மளை வந்து நம்ம விஜய் வந்து 18% கொடுத்துருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே சார் இது. அதாவது கட்சி தலைமைக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பட் கிரவுண்ட் லெவல்ல அவங்க இன்னும் ஒர்க் பண்ணல இன்னும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த 18% வருவதற்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அதை இன்னும் அந்த கட்டுமானம் அங்க இல்லை இன்னும். ஆக்சுவலா என்ன கேட்டா எனக்கு புதுசா நான் ஒரு ஓட்டர் இல்லை, எனக்கு பார்த்து எல்லா கட்சியும் பார்த்து சலிச்சு போச்சு, நான் புதுசா ஒரு ஓட்டரா இருக்கேன், இல்லை இளைஞராக இருக்கேன் சார், இவ்வளோ பேர் இருக்காங்க சார், இத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில், உங்களுக்கு பிடிச்சவர் யார் சார்னா ஸ்டாலின், ஓகே அவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஒரு லீடராக. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருக்கார், தெரிஞ்சவர் விஜய்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அந்த எண்ணத்தை ஓட்டாக மாற்றுறது, அவங்க ரசிகர்களையே அவங்க ரசிகர்களே தொண்டர்களாக மாற்றுறது, இல்லை அவங்க ரசிகர்களையே ஓட்டாக மாற்றுறது, அதற்கான முயற்சிகள் எந்த அளவு எடுத்துக்காருன்னா இதுவரையும் எடுக்கல சரியா. ஓகே, அதை இனிமேல் தான் ஒரு கலப்பணியில் ஈடுபட்டு எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணி அவங்க கீழே வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். இப்போ கேட்டால் சொல்கிறாரு 55,000 பூத்துக்கு நாங்கள் பூத் லெவல் ஏஜென்சிலாம் போட்டோன்றார். தமிழ்நாட்டில் 69,000 68,000 பூத் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் அவர் போடுவார் என்ன ஏதுன்றது இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். நிறையா கலப்பணிகள், இந்த 18% அவருக்கு வந்துடுதுன்னு ஒரு கித்தாப்பாக இருக்க முடியாது சார். அவர் செய்ய வேண்டிய கலப்பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் நாளைக்கு ரிசல்ட்டாக வருமானா அதுவும் தெரியாது. இந்த 18 ஓட்டாக மாறாது. இந்த 18 ஓட்டாக மாறுமா மாறாதுன்றது அவருடைய வேலை செய்யறத பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. அவர் சும்மா ரூமுக்குள்ளேயே உட்காந்துன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாருன்னா அது நடக்காது, சாத்தியமே கிடையாது. நீங்கள் பிரபல ஆளாக இருக்கலாம், பிரபல நடிகராக இருக்கலாம், எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பட் களத்தில் வந்து ஓட்டாக மாற்றுறதுன்றது வேற ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக அதை பண்ணுறதுக்கு நீங்கள் களப்பணிகள் பண்ணல, மக்கள்கிட்ட நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா இந்த 18% உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அது இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு தேதியில் அவர் 18% வாங்கிட்டாருன்றது எடப்பாடிக்கு ஒரு அடி தான் ஆக்சுவலாக. அது புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ இந்த 18%ங்கிற அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு செக்யுலர் முகமா இருக்கக்கூடிய அமைப்புகள், கட்சிகள், அவங்களுக்கு ஒரு வந்து இவர்கிட்ட போதாமான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ரைட், அது திமுக அணியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதை வச்சு எதுவும் கேம் இருக்கா சார்? அதை வச்சு அதான் விஜய் பேசுகிற ஒரு பேச்சில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது திமுகவுடைய ஓனர் வந்து பாஜகன்னு சொல்றாரு அவர். ஆமா, அன்னைக்கு பேசும்போது அது என்னன்னா அது வந்து திமுக அணியில் இருக்கிற கட்சிகளுக்கு சொல்ற செய்தி ஆக்சுவலா, காங்கிரஸ் உட்பட. ஆமா, காங்கிரஸ் உட்பட எல்லாருக்கும் சொல்ற செய்தி. அவங்களுக்கு தூண்டில் போடுறாரு. திமுக வந்து மறைமுகமா பாஜகவோட ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்ல இருக்கு. நீங்க எடப்பாடிட்ட போறதை விட விஜய் கிட்ட வந்துடுறது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க எடப்பாடிட்ட போக முடியாது. எடப்பாடி பாஜக இனிமே இந்த சைட்ல இருந்து யாருமே போக மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஆமா, அது முடிஞ்சு போச்சு. திமுக தரப்புல இருந்து இனிமே வந்து விஜய் தரப்புக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தூண்டில போட்டால் தானே முடியும். திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்குன்ற விஷயத்த தொடர்ந்து ஒரு கலப்பராக வச்சுக்கோங்க விஜய். அது திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை கலப்புற ஒரு விஷயம். அப்படி எந்த அமைப்பு, எந்த இயக்கம் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்கு இடம் கொடுத்து இருக்காங்கன்னு தோணுது? நம்பவே மாட்டாங்க. விஜய் சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. திமுக எப்படிப்பட்ட ஒரு கலப்பணியில் வந்து பாஜகவை எதிர்க்கின்றதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கான வருமானத்தெல்லாம் இழந்துட்டு அதை ஃபைட் பண்ணுறதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ தீவிரமாக ஃபைட் பண்ணுறதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மேலே சில வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் பாஜக எதிர்ப்பு திமுக திறமையாக கையாளுதானே அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அப்போ தப்பான இடத்துல தான் கை வைக்கிறாரு. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது அரசியலில் ட்ரை பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது புரியுது. அது ஒரு மறைமுகமான உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. இது கொஞ்ச நாள் முன்னாடி ஏடிஎம்கே தானே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாணய வெளியீட்டு விழா கூப்பிட்டாரு, அது இது அவங்க சொல்லி ஓஞ்சி போயிட்டாங்க. இப்போ இவர் எதை ஆரம்பிச்சிருக்காரு. புரியுது. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய வருகை அப்படிங்கிறது விஜய்க்கு அவசியப்படுதா? கண்டிப்பாக அவருடைய தனியாக இப்போ சப்போஸ் இந்த அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்கும் பொழுது விஜயே வந்து சைட்லைன் ஆகிடுவார். மக்களுடைய பார்வை இந்த அணி தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்குன்னு போகும்போது, திமுக எதிர்ப்போட்டுகள் இந்த அணியை நோக்கி போகும்போது விஜயே சைட்லைன் ஆகிடுவார். சீமான் இன்னும் சைட்லைன் ஆவார்.
சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ஆமா. அவர் சைட்ல ஆனா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, திமுக ஆன்டி இன்குபன்சி அந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது சரி திமுகவை வலிமையா எதிர்க்கிற ஒரு கூட்டணி இதுதான்னு திமுக எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு வாய்ப்பா அந்த அணி அமையும் இல்லையா? அப்போ விஜய் வந்து செகண்டரி பொசிஷன்ல போயிடுவார். முதல்ல ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்துடும், அடுத்ததுதான் விஜய் இருப்பாங்க. புரியுது. அதுதான் பாயிண்ட். அதனால வந்து ஏடிஎம்கே பாஜக பாமக கூட்டணி என்பது வந்து விஜய்க்கு வந்து நிச்சயமாக அதுக்கு அவருக்கு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம் தான். அவர் வந்து மூணாவதா தள்ளுற ஒரு அது அவர் வந்து மூணாவதா வந்து ஓட்ட பிரிக்கிற ஒரு இடத்துல தான் இருப்பார் அவர். ஆக்சுவலா அவர் டிஸ்டர்பரா வரவும் முடியாது. மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணாங்க, அந்த ரோல்ஸ்ல அவர் இருப்பார். ஆக்சுவலா அவர் புரியுது, ஆளுங்கட்சிக்கு ஃபேவரட்டா இருக்கும் அது. ஆமா, அப்படிதான் முடியாது. அப்படிதான் முடிஞ்சது ஜெயலலிதாக்கு, அதுதான் முடியாது ஆக்சுவலா. ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இருந்து பயிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.